வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தை முன்குறித்த அந்த காலத்தில் நம்ம வந்து விழுந்துட்டோம். அந்த முன்குறித்த காலத்து நமக்கு அந்த ஆஃபர் வந்துச்சு, நமக்கு அதிசய ஆசீர்வாதம் வந்துச்சு. சாலமன் நினைச்சாரா ராஜ குடும்பத்தில் அவங்க தாயோட நிலைமை யாரு, அவங்க தாய் யாரு, தாயோட. ஆனால் அவர் என்ன ஆனாரு, ராஜாவாயிட்டார். அப்போ அங்கே முன்னாடி அங்கே நிறைய பேர் பிரயத்தனம் பண்ணுறாங்க வேற வேற ராஜா ஆகணும்னு. நான் என்ன பண்ண முடியல. தேவன் என்ன பண்ணுறார், அவரை முன் குறிச்சிட்டார். உன் சந்ததிக்கு உனக்கு அப்புறம் இவர் தான் வரணும்னு சொல்லிட்டார். எப்போ சொன்னார், அவர்கிட்ட குழந்தைன்றப்ப சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டார், வாண்ணா நீ கட்டணம் நினைக்காத, உன் கர்ப்பத்தில் இருப்பான சாலமன் வருவார், அவர் தான் இது செய்வார்னு முன்னாடி சொல்லிட்டார். தேவனே நேசிக்கிறேன் சொல்ற அவர். நான் நம்ப என்ன பண்ணுறேன், அவரை நேசிக்கிறேன், அவர் ராஜ்யத்தை என்ன பண்ணுவேன், முன்னாடி பிளான் பண்ணுறது எல்லாமே. அப்போ நீ நான் அப்படி தான். அப்போ நாம் மட்டும் எந்த அதிகாரத்துக்கு தான் அழைச்சிருக்கிறோம், எந்த அதிகாரத்துக்கு இருக்கிறோம். இந்த அதிகாரம்லாம் யார் கையில் இருக்குது பாருங்கள். யோபு 25:2, யோபு எழுதின நிருபம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் மட்டும்தான் இருக்குது, எங்கரிட இருக்கட்டும் கிடையாது. அதிகாரம் பயங்கரம்னு கொஞ்சம் பசங்களுக்கு வீட்டில் வந்து ஞானன்றது அறிவுன்றது யாருது, அவர்கிட்ட தான். வெளிச்சம் யாருக்கு, அவர்கிட்ட தான் இருக்குது. எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. நம்மளும் ஒரு அப்போ எங்கே இருந்தோம், நம்ம குழப்பின இருட்டில் இருந்தோம், ஒரு இருளில் இருந்தோம். இருளான வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. அது வெளிச்சமாக்குறது யாரு, அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் நமக்கு, அவர் தான் கொடுத்தார். பாருங்க, இன்னும் பேர் படிக்கலாம். அப்படியே கொலைச்சேரி 1:16 படிக்கலாம். இங்கே டீட்டில் சொல்லுவார், இன்னும் டீட்டில் சொல்லுவார். கொலைச்செயர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சகலமும் சொல்லிட்டு லிஸ்ட் கொடுக்குறாரு. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவையும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. 12 விஷயம் சொல்றாங்க. அவரை கொன்றும் அவருக்கென்றும் சகலமும், அது பரலோகத்தில் இருக்கிறதாகட்டும், கண்ணுக்கு தெரியறதாகட்டும், கண்ணுக்கு தெரியாததாகட்டும், எல்லா அதிகாரங்களும் எல்லாமே அவர் தான். ஒன்றும் இல்லை, 5 வருஷத்துக்காண்டி இவ்வளோ ஃபைட் இவ்வளோ நடக்குது. ஒரு 1000 வருஷம் அதிகாரம் கூப்பிடுறாருன்னா 5 வருஷம் அதிகாரத்தை பார்க்குறோமா, 1000 வருஷத்தை பார்க்கணுமா, உலகத்துக்கு தெரியாது. சத்தியத்தை அறிந்த ஒரு தேவ புத்திரர்களும் தேவன் புதல்வன், அவங்க தேவன் குமாரர்கள், சத்தியத்தை அறிந்த எல்லாமே. யார் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பிதாதான் அம்சான்னு விசுவாசிக்கணும், நீங்கள் சத்தியவான். யார் அறிக்கையிட்டு யார் ஞானசாமி நீங்கள் இன்னும் என்ன பண்ணுங்க, நிர்ணயிக்கப்பட்டவர்கள் குறிக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்டில் போயிட்டீங்க, உங்கள் பேர் எழுதப்பட்டது பரலோகத்தில். அப்போ நான் இப்போ எந்த நோக்கத்தை பார்க்கணும், 5 வருஷம் அதிகாரத்துக்கு போய் பார்த்துக்கிறோமா, 1000 வருஷம் அதிகாரத்தை பார்க்கணுமா? இந்த 5 வருஷம் அதிகாரத்துக்கு அவங்க பண்ணுற வேலைங்க எவ்வளோ பொய், எவ்வளோ பித்தலாட்டம், எவ்வளோ கொல்லை, இவ்வளோ அநியாயம், அக்கிரம். ஒன்றுன்னா உண்மையாக இருக்குதா? நானும் நம்ம எதுக்கு அழைச்சார், நம்மக்கிட்ட என்ன அதிகாரம் கொடுக்கறதுக்காக அழைச்சார்? இந்த அல்பமான 5 வருஷமா எப்போ நிரந்தரமாக 1000 வருஷம் அது எப்படி இருக்கு அந்த ராஜ்யம்? அதுக்கு தான் நம்ம அமைச்சிருக்கோம். இதை பற்றி நாம் கண்டுக்கும் காரணத்தை கேட்டோமா விட்டோமா ஆகிப்போச்சு. ஒரு நாள் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் நடக்குதும் சித்தம், நீ யார் நிர்ணயிக்கிற நீ நடத்து, அவ்வளோதான். ஆமாம் ஆகிப்போச்சு. ஜெபிக்காமல் கூட ஜெபிச்சா அவனே சொல்கிறார் இல்லையா, நீங்கள் இங்கே இருக்கிறப்ப இந்த ராஜ்யத்துக்காண்டி இந்த அதிகாரம் என்ன பண்ணுவீங்க, ஜெபிக்கணும்னு சொல்கிறது இல்லை. ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்காண்டி அது பின்னாடி ஓடுறதோ அது மேலே போட்டு வைக்கிறதோ அதெல்லாம் நம்மளோட வேலை இல்லை. ஏன்னா நீ அந்த மாதிரி அதிகாரத்துக்கு ஒன்றை பிறக்க வைக்கல, ஒன்றை வளர்க்க வைக்கல. ஒரு வளர்க்கறது எந்த அதிகாரத்துக்கு வளர்க்குறாரு? பரலோகத்தினுடைய அந்த ஆளுகை செய்கிற அந்த அதிகாரத்துக்கு ஒன்று அழைச்சிருக்கிறேன். அப்போ நீ போய் நான் இந்த அதிகாரத்தை போய் பார்த்தா, இந்த அதிகாரத்தை ஒரு நாள் என்ன பண்ணுவார், அவர் சொல்கிறார் எல்லா அதிகாரம் அவர் எடுத்துக்கு வர. அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் வந்து அவரே, இந்த அதிகாரிகள் என்ன பண்ண சொல்கிறாரு, குயவனுடைய அந்த மண் பாண்டங்கள் நொறுக்கிறவங்க என்ன பண்ணுவாரா, அந்த அந்த அதிபதிகள் என்ன பண்ணுவாரா, எடுத்துருவேன்றார் அவரு. நான் எல்லாருமே கட் பண்ணி கிடச்சி அவ்வளோ இது சொல்ல. ஏன்னா இந்த அதிகாரம் வானான்னு டிசைட் ஆகிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவேன் இந்த அதிகாரத்தை எல்லாம். என்ன சபைக்காண்டி வெயிட்டிங், நீ நானும் வெயிட்டிங். நீ நானும் பரிபூர்வம் அந்த ராஜ்யத்துக்கு ஓகே ஆகிட்டோம்னா இந்த அதிகாரத்தை விட்டுடுவார் அவர்.
இந்த அதிகாரம் மாற்றணும். ஏன்னா பரலோகம் நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லையா, எவ்வளோ ஜெபம் கற்றுக் கொடுத்தாருன்னா பரலோக ராஜ் எங்கே வரணும் வேண்டிங்கிறாரு, இங்கே வரணுன்னு வேண்டிங்கிறாரு சொல்லிட்டு போயிடாச்சு இல்லையா. அந்த அதுதான் நம்மளோட ஆலோசனை. எந்த அதிகாரத்துக்கு தான் நீ பாட்டு பாடுற, யாருக்கு அதிகாரம் என்ன, எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்துக்கிறாரு பாருங்களேன். 13 ரோமர் 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். ரோமர், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. என்ன சொல்றாரு, எந்த மனுஷன் மேலான அதிகாரத்தை கீழ்ப்படியணும். ஏன் அப்படின்னா எந்த அதிகாரம் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் யாருக்கு நியமிக்கப்பட்டது, தேவனால நியமிக்கப்படும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து தான் முக்கியமான அந்த தேவனுடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கு தேவ ஆட்டுக்குட்டி. பட் டேரக்டா கூட அந்த ஆட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்து பலி கொடுக்க முடியாது. இப்போ இது வரணும், ஒரு சாயல் வேணும். இந்த சாயல் யாராவது யூஸ் பண்ணிக்கிறார் பாருங்க. ஆதியிலிருந்து என்ன பண்ணிட்டாரு, மோசேக்கிட்ட என்ன சொல்றாரு, அங்கேருந்து ஒரு சாயை பண்றாரு. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அந்த அந்த ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுங்கோ, அது மேலே எல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க, பாவத்தை சுமந்துங்க. இது ஒரு சாயலாக வந்து நிற்குது. லாஸ்ட் ஃபைனலாக வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க, இதோட வித்தியாசம். ஏன் அப்படின்னா இதுதான் வந்து தேவனோட திட்டத்தில் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காண்டி நமக்காண்டி அதை சொல்கிறாரு. எங்கேயுமே சொல்ல இதனுடைய எல்லா சாயல்களும் இதோட முறைமைகளும் கிறிஸ்துவை பற்றினு சொல்லினே வர்றாங்க. அங்கே தானியலாக சொல்லிடுறாரு, 62ஆம் வாரத்தில் வருவார். வந்து பாதி அந்த பண்டிகையில் அவர் கரெக்டாக என்ன பண்ணப்படுவார், பலி அழகாக சொல்லிட்டார். அவர் வெயிட் பண்ணிங்கிறாரு, எப்போ நடக்கணும், இதை நீ ஃபஸ்ட்டு சீல் போட்டுடுப்பா, இப்போ நடக்காது. அவர் அப்போ வெயிட் பண்ணிக்கிறாரு, இதை நான் பார்க்கணுன்னு. அடடா இவருக்கு நீ பார்க்குற காரியம் இல்லை, இது ஃபஸ்ட்டு சீல் போட்டு மூடி என்ன பண்ணுறதா முத்திரை போட்டு வச்சுருக்கேன், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏன்னா அவ்வளோ ஓப்பனாக சொல்கிறார் அவர்கிட்ட தான். அப்போ நான் புரிஞ்சுக்கணும், அப்போ ஆதியில் எப்படி நடந்தது அதே மாதிரி தான் இப்போ இந்த அதிகாரையே வச்சுக்கிறாருன்னா இது உதவாத அதிகாரம்னு எல்லாரும் தெரியணும். இந்த உலகத்தில் நல்ல மக்கள் இது வெறுக்கணும். அதை ஐயோ நான்ப்பா இவனுக்கு பண்ணுறது சரி ஒன்றுமே ஒரு மனசு வந்துடணும். ஆண்டவரே நிஜமாக நீ இருந்தால் நீதியாக நான் ஒரு அதிகாரம் வருமா அப்படின்னு ஒரு மனசு வந்துடணும். எப்படி இது நீ அநியாயம் நடக்குது, இவ்வளோ மோசம் நடக்குது, நீ வந்தன நீ இருந்தால் நீதியான ஒரு ராஜ்யம் வருமா, நீதியான சமாதானம் ஒரு ராஜ்யம் வருமா அப்படின்னு ஒரு எல்லா மனசும் வந்துடணும் வேதனை. அப்போ தான் என்ன பண்ண முடியும், உடனே மாறும். அதுக்கு தான் கொடுத்துக்கிறாரு இது எல்லா அதிகாரம். 3 வருஷம் படிச்சிங்க, 3 படிங்க. 2வது அதிகாரம். ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியாயத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரைகளுக்கு அல்ல துர்க்கிரைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நீ அதிகாரத்துக்கு பயப்படக்கூடாது, நன்மை செய்கின்றார். ஹெல்மெட் போட்டா சட்டம் போட்டாங்களா போட்டுக்கிட்டு போ, என்ன சட்டம் போடுறாங்களோ நீ முன்னாடி கை கொண்டுடு, நீ ரெடி ஆயிடு. நமக்கு தெரியல எவ்வளோ கரெக்டாக போகணும்னு நமக்கு தெரியாது. அவங்க சட்டம் போடணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆண்டவர் உண்மையாக நீதியாயிரு ஒழுக்கமாயிரு. எப்படி எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. யாருன்னா பார்க்கணும் இல்லையா, இயேசு கிறிஸ்து அந்த இது வர்றப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த ஒப்பான்னு சொல்கிறாரு இல்லையா, உளுந்து கிடக்கிறப்போ அந்த சமையல் என்ன பண்ணுறாரு தூக்கி அவர் என்ன பண்ணுறாரு, குட் சமையல் ஸ்டோரியில் சொல்கிறாரு இல்லையா, 3 பேர் போகிறாங்க அந்த வழியா. ஆனால் இவரு என்ன பண்ணார், வந்து எடுத்து தூக்கி அவனை கட்டி காயம் பண்ணி. இதுதான் நம்ம அந்த குணம் வரணும். கிறிஸ்துவ அவர் தான், நம்ம தான் அந்த கிறிஸ்தவர்கள். உலகம் போயிட்டு தான் இருக்கோம். நாம் என்ன பண்ணோம், தேவ பிள்ளையா அவருடைய சித்தத்தை செய்யணும். அதுதான் அது சொல்கிறாரு. இங்கே சொல்கிற பாருங்க, யோவான் 1:12 நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தில் யாருக்கு கொடுக்கல. எவ்வளவு கோடி மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ 150 கோடி தாண்டி போய் முடியாது. ஆனாலும் எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. ஆனாலும் விசேஷமா அதை சொல்றாரு, நமக்கு மட்டும் ஒரு அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. சொல்றது இல்லை, அந்த யோவான் 17:3 சொல்றது இல்லை, நீங்க ஒன்றான தேவன் உண்மையும் நீ அனுப்புகிறாக இயேசு கிறிஸ்து அறிவதே. அந்த ஜீவனுக்குள்ள நம்மளை வச்சுட்டாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. அது யாருக்கு தான் வர முடியும்,
அது பிள்ளைகள் ஆனால் தான் வர முடியும், எல்லாருக்கும் வர முடியும். அந்த பிள்ளைகளை அவர் அதிகாரம் என்ன பண்ணிட்டாரு, நமக்கு எல்லாரும் கொடுத்துக்கிறாரு பாருங்க. எல்லாரும் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறோமோ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அதுதான் அவருடைய நாமத்தின் மேல், அந்த நாமத்தை நமக்கு என்ன பண்ணிட்டாரு, விசுவாசிக்க வச்சுட்டாரு இல்லையா. அந்த அந்த நாமத்தை நம்மளோட கண்ணு என்ன பண்ணிட்டாரு, திறக்க வச்சுட்டாரு இல்லையா. இவர் தான் உலக ரட்சிகர் நம்ம காமிச்சிட்டாரு இல்லையா, நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா. அதை சொல்ல, அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எவர்களோ, ஏற்றுக்கொண்டோம், நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா, ஏற்றுக்கொண்டவர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதுதான் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. நம்ம ஒரு அதிகாரத்தை இருக்கிறோம், நிறைய பேருக்கு ஞாபகம் வர மறந்துடுவோம், சுச்சுவேஷன் வரப்போ மறந்துடுவோம், நிலைமை மாறிச்சுன்னு மறந்துடுவோம். நான் ஒரு அதிகாரின்றதை நான் அதிகாரத்துக்கு இருக்கிறேன்னு மறக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அது சொல்றாரு, அது கேட்குறாரு இல்லையா, பிலாத்து கேட்குறாரு, என்கிட்ட பேசி என்கிட்ட சொல்லு, நான் உன்னை விடுதலை பண்ணுறேன்றாரு. என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து, ஞாபகம் இருக்குங்களா. பரலோகத்திலிருந்து எதுவும் அனுப்பப்படாவிட்டால் என்ன பண்ணுறேன், ஏன்னா நான் எந்த அதிகாரத்துக்கு இருக்கிறேன் சொல்கிறாரு பரவாயில்ல, இந்த அதிகாரத்துக்கு நான் இல்லை. உன் ராஜ்யம் எங்கே இருக்குது, எங்க ராஜ்யம்னா நீ இந்த ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம் இங்கே இல்லை, எங்கே இருக்கீங்க ராஜ்யம் பாரு. அப்போ எவ்வளோ அழகாக சொல்கிறார். அப்போ நீ நானும் அவரை வெம்படிக்கிறோம், அவர் குருவை ஏற்றுக்கணும். அப்போ என் குருநாதர் எந்த ராஜ்யத்தை பற்றி பேசினாரு, எந்த ராஜ்யத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, எந்த ராஜ்யத்தை பற்றியே அவரோட தலைமையில் வச்சுக்கிறாரு. அவர் தலை, அவர் இதயம், மனசு எங்கே எதில் இருக்குது, தேவனோட ராஜ்யத்தை பற்றியே இருக்குது. அப்போ நீ நானும் குருநாதருடைய ஐக்கியமாகணும், அவருடைய ஒரு சபையாகணும், மனவாட்டி ஆகணும் ஆசை. அவர் மாதிரி மனசுல தானே எந்த அதிகாரத்துக்கு என்னை அழைச்சிருக்கிறார், எந்த அதிகாரத்தை என்னை வச்சிருக்கிறார், எந்த அதிகாரத்தை விசுவாசிக்க சொன்னார். இது மறந்துடும் சுச்சுவேஷன், அந்த நிலைமை வர்றப்போ சோதனை வர மறந்துடும் இல்லை, எப்பவுமே மறக்கக்கூடாது. நாம் எப்பவுமே ஒரு உன்னதமான ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்துட்டாரு, விசுவாசிக்க வச்சுட்டாரு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவரே தான் வச்சுட்டாரு, நம்ம ஒன்றும் கேட்கலையா, அவரு தான் தேடி வந்தாரு. நம்ம காலத்தில் இருக்கிறோம், நம்மளுக்கு முன்குறிச்சியாரு தேடி வந்து. இப்போ அப்போஸ்தலர் இப்போ யார் கூப்பிட்டு வந்தாரு, அவங்க தேடி வந்தாங்களா, இவரே இப்போ என்ன பண்ணுறாரு, அதுதான் செலெக்ஷன் இருக்கு. பிதாவோட கேட்குறாரு, என்ன சொன்னாலும் தெரியாது, போய் கூப்பிடுவாரு, செலெக்ஷன் பண்ணுறாரு. நம்மளால செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, அழைச்சி விட்டுட்டாரு. பிதாவை அவர்களுக்கு காரியம் செஞ்சிருக்கிறாரு. சொல்றாரு இல்லையா, பிதா ஒருவனை இழுக்கா விட்டார், எடுத்து யாரும் என்ன பண்ண முடியாது. அவன் வரணும் எல்லாம் அப்பாவை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு, தெரிய போச்சு அவருக்கு. அந்த விசுவாசத்தை பிதா வைக்கிறான்னு பாருங்க. நமக்கு அதான் நமக்கு உன்னதமான அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம பிள்ளைகள் ஆயிருக்கிறோம், அவர் நாமத்தை விசுவாசம் வச்சு அதிகாரம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் லூக்கா 5:24, இந்த பூமியில இவரை மாதிரி யாருக்கும் அதிகாரமே கிடையாது. அதான் அந்த காலத்துல அந்த பரிசேயர் சரிசேயர் ஆச்சரியப்படுறாங்க. என்ன படிக்கும் 5:24, லூக்கா 5:24. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி பாருங்க. அந்த பூமியில வந்தது வரைக்கும் யாருக்குமே என்ன அதிகாரம் இல்லை. பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இந்த உலகத்தை எந்த மனிதனுக்கு கொடுக்கல, ஒரே ஒரு இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே. அப்பெல்லாம் சாயலாம கொடுத்தாங்க. அதில் மோசஸ் காலத்துல வருஷம் கொடுக்கணும். இந்த வருஷம் போயிட்டு மறுபடியும் ஆடு கொண்டாந்து மாடு கொண்டாந்து என்ன பண்ணலாம், கொடுக்கணும். அது என்ன பர்மனண்டான இல்லை, ஆனா எப்பவுமே என்னன்னா நிரந்தரமான ஒரு பாவம் பண்ணிட்டு விசுவாசிச்சா போதும். என்ன ஆயிட்டு நீ நீதிமான ஆயிட்ட, அவரை நான் உப்பு கொண்டு அதுக்கிட்ட என்ன ஆயிட்டு நீ நீதிமான ஆயிட்ட. அந்த நீதிமான ஆகுதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்க அறுப்புண்டாங்க, வெட்டப்பட்டாங்க, எரிக்கப்பட்டாங்க, இவ்வளோ வேதனை அடைஞ்சாங்க நீதிமான ஆகுறதுக்கு. நீ நானும் விசுவாசிச்சா போதும், இயேசுவே நீதாம்பா என்னுடைய ரட்சகர் அப்படின்னு ஏற்றுக்கினா போதும். அது சொல்றாரு, பூமியில நம்ம பாவத்தை மன்னிக்கிறது அவருக்கு அதிகாரம் கொடுத்து வச்சுக்கிறார். நம்மளை பாவத்தை மன்னிச்சார். இதை விட வேற என்ன வேணும்? யாருன்னா இந்த உலகத்தில் பாவத்தை மன்னிக்க முடியுமா? இன்னும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம பாவத்தை மன்னிக்கிற ஒரு அதிகாரம் ஏசு கொடுத்துட்டு எவ்வளோ பெரிய அதிகாரம் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. அதுக்கு அடுத்தது சிஷ்யர்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தாரு பாருங்க. மத்தேயு 10:1 ஞாபகம் அவங்களுக்கு எப்படின்னா சிஷ்யருக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாரு? இன்னும் இருக்குது, படிக்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதெல்லாம் பண்ணி லாஸ்ட் கூட வர சொல்லுவார், நீங்க போய் பூமியின் கடைசி பரியந்தம் வரைக்கும் எனக்கு என்ன என் நாமத்தை யார் விசுவாசிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவா, ஞானஸ்தானம் கொடுங்க.
எனக்கு நீங்கள் என்னவா இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். சாட்சியாக இருக்கிறதுக்கு நமக்கு வச்சிருக்கிறேன் எல்லாருக்கும். இப்போ நாம தான் இருக்கிறோம், அவங்கெல்லாம் இல்லை. இப்போ எல்லாம் அவங்கெல்லாம் அவர் சிறுசு, அவங்க எல்லாம் மீதி பாட்டெல்லாம் ஆகிட்டாங்க. நம்ம லாஸ்ட்டு இருக்கிறோம். காலும் விரலன்னு அவங்கள சொல்லுவாங்க நிறைய பேர், நீ என் காலு நெகத்துக்கு சமானமாகவே அப்படின்னு. நம்ம இப்போ அங்கே தான் இருக்கிறோம். ஏன்னா எல்லாம் ஆகிப்போச்சு, இல்லை எல்லா பாட்டிலும் ஃபுல்ஃபில் ஆகிப்போச்சு. எங்கே இருந்து இப்போ காலு விரல் நம்மளை கொண்டு போய் அந்த லிஸ்ட்டு அங்கே வச்சிருக்கிறாரு நம்ம. ஏன்னா அவங்களாம் உன்னதமாக வேலை பண்ணாங்க. அப்போ டெக்னாலஜி இல்லை, இப்போ எல்லா டெக்னாலஜி வந்துட்டு லேசாக வேலை பண்ணிக்கலாம். அப்போ பண்ணதெல்லாம் எவ்வளோ உன்னதமான வேலை. அதுதான் அப்போ நம்ம பாரு அங்கே கொடுத்துக்கிறாரு. அங்கே சிஷ்யர்களெல்லாம் ஒரு அதிகாரம் கொடுத்தாரு. அவங்க ஏன் அந்த உலக அதிகாரத்துக்கு போகல? போய் எப்போவுமே இயேசு கிறிஸ்துப்பட்டு அவங்க அந்த தேவனுடைய அந்த திட்டத்தை பார்த்துட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிற எல்லா விஷயத்தையும் உள்வாங்கி கொண்டாங்க. அதுக்காண்டி அவங்க உயிர் கொடுக்க துணிச்சிட்டாங்க. அதுக்கு தான் சொல்லிட்டார் அவர், என்னை காட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெரிய காரியம் செஞ்சாங்க, செய்ய வச்சார். அவரே செஞ்சாங்கன்னு செய்ய வச்சார். சொல்கிறாரு, நீங்கள் எதுவும் பேசணும், நான் பேசுகிறேன்னு. என்னுடைய ஆவி வந்து உங்களை என்ன பண்ணுவோம் மத்தியில் பேசுவோம். அவரே தேட்டரில் மேலே அனுப்பிட்டார், வச்சுட்டு போகிறார். அவங்களை எதுவும் டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துக்குவோம். அதுதான் பிதாவுக்கிட்ட வேண்டிக்கிறார். பிதாவே இவர்களை என்ன பண்ணி பூமியில் பாதுக்கு, நீ வார்த்தையினால காத்துக்கொண்டேன். இப்போ நான் என்ன பண்ண உன்னோட வந்துடுறேன். இப்போ நான் இருக்க மாட்டேன். இவங்களை என்ன பண்ண வார்த்தையினால காத்துக்கோ. எவ்வளோ ஏன்னா அவங்கக்கிட்ட திட்டத்தை வச்சுட்டு வந்துருக்கிறேன்னு சொல்கிறார் அவரும். ஒரு சர்வ திட்டமும் இவங்க தான் வச்சுருக்கிற, ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுக்கிற. இப்போ இந்த புனாதி தான் வளரணும். அதான் வளர்ந்துச்சு. இப்போ நீ நான் அங்கே இருக்கணும். அந்த அதிகாரத்தை மட்டும்தான் நம்மளோட அவங்க ஆலோசனையாக இருந்தது. வேறு என்ன இருந்ததா? இந்த அதிகாரி வந்து அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. அந்த அதிகாரத்தில் இந்த பவுலே மாறி வந்துட்டார், இந்த அதிகாரத்துக்கு வந்துட்டார். அந்த அதிகாரத்துக்கு விட்டுட்டார், வானான்ட்டார். அதில் தான் பிறந்த அதில் தான் வந்தார். சொல்கிறார், நான் அதிலே பிறந்த அதிலே வந்தேன். அந்த வேலைக்காண்டி எவ்வளோ பேர் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனால் இவர் எவ்வளோ பெரிய இருந்தாலும் தேவனுடைய அந்த அதிகாரத்துக்கு என்ன பண்ண கேட்டார். இயேசு கிறிஸ்து வாய்ஸ் கேட்டார், அவ்வளோதான். இந்த அல்லாத அதிகாரத்தை போட்டார். அப்போ வந்து போய் வாங்கிட்டு வர்றாரு. எல்லாரும் ஈர்த்து வந்து வாஷ் பண்ணி பொண்ணு வாங்கிட்டு வர்றாரு. அதிகாரிக்கிட்ட அதிகாரம் வாங்கிட்டு வந்தார். ஆனால் அந்த அதிகாரத்தெல்லாம் குப்பையில் போட்டார். ஏன்? அதை விட உன்னதமான அதிகாரி வந்து பேசுகிறார். அவர்கிட்ட பேசுகிறார். பேசினோடனே இந்த அதிகாரத்துக்கிட்ட இது ஒன்றுமே இல்லைன்னு போட்டார், மாறிட்டார். உடனே இயேசுவே கிறிஸ்துவன் என்ன பண்ணுறாரு, அறிக்கைறாரு. அப்போ எவ்வளோ பெரிய அந்த வார்த்தை விசுவாசிச்சிருப்பார். அதுதான் அப்போ அந்த எந்த அதிகாரத்துக்கு தான் அவருங்க அவளை பாட்டு பாடுறாங்க. எந்த அதிகாரத்தை நோக்கி ஓடினாங்க? உலக அதிகாரத்துக்கு பயந்தாங்களா? பயப்படவே இல்லை. முது காமிச்சாங்க, கழுத்தே கொடுத்துட்டாங்க. என்ன பண்ண முடியும் உங்களால்? தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, இந்த அதிகாரத்தினால உயிரை எடுக்க முடியும், என் ஜீவனை ஒன்றும் பண்ண முடியல. நித்திய ஜீவனுக்குள்ளே என் தேவன் ஏற்படுறாரு. அதுக்கு தான் அவங்க தலை வணைஞ்சாங்க. அதுதான் நம்ம கூட பார்க்கணும். பாருங்க 2 Corinthians 10:8. ரெண்டு Corinthians 10:8. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 2 Corinthians 10:8 எங்கே போயிடுச்சு? 1 அதான். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறது அல்ல, உங்களை கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. என்ன அதிகாரம் கொடுத்தாரு? அப்போஸ்தலருக்கு ஆகட்டும், சபைக்கு ஆகட்டும், போதகர்களுக்கு ஆகட்டும், எல்லாருக்கும் ஒரே ஒரு அதிகாரம் தான். எல்லாரும் சபை என்ன பண்ணணும்? கட்டுறதுக்கு தான். விசுவாசத்தை உண்டாக்கணும், விசுவாசத்தை வளர்க்கணும், விசுவாசத்தை நிலைக்க வைக்கணும். அதுதான். யார் எந்த ஊழியக்காரரும் எந்த மனுஷனும் விசுவாசத்தை போவடிக்கிறதாகட்டும், விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணுறதாகட்டும் போச்சுன்னா அது சொல்கிறாரு. யாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கவே இல்லை. கட்டுறதுக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுத்தாரு. நடனம் அவ்வளோதான். நீ ஒன்று வேலைன்னா விதையை போடணும். இயேசு கிறிஸ்து அந்த விதை நம்ம போட்டார். நம்ம போய் அந்த விதையை போடணும். பழம் கொடுக்கணும், விதையை போடணும். அதுதான் சொல்கிறார். எனக்கு என்ன அதிகாரம் கொடுத்துக்கிறாருன்னா கட்டுறதுக்கு மட்டும் அதிகாரம் கொடுத்துக்கிறார். சபை என்ன ஆகணும்? டெய்லி கட்டப்பட வேண்டும். அதை வளர்ச்சி அது கொடுத்த அதிகாரம். அதுதான் நிறைய பேருக்கு புரியாமல் அநேக விசுவாசத்தை கெடுக்கிறாங்க. அது ரொம்ப பாவமான விஷயம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணல? தேவன் என்ன பண்ணல? அதுக்கு அதிகாரம் கொடுக்கல. அப்போ அவர் அதிகாரம் கொடுக்கல என்ன பண்ண மாட்டார்? அது ஏற்றுக்க மாட்டார். அவர் கோவம் வரும். ஒரு விசுவாசத்தை அதுக்கு சொல்ல ஒரு இடத்துல நீங்கள் சகோதரனுக்கு விரோதமாக தடுக்கல்லையும் என்ன இதுவும் போடாதீங்க, என்ன பண்ணிக்கோ தீர்மானித்துக் கொள்ளுங்கன்னு சொல்கிறார். ஒருவனுக்கும் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் தடுக்கல்ல போடாதீங்க, குறுக்க வராதீங்கன்றார். அவன் விசுவாசத்துக்கு தடையாக வராதிங்க. விசுவாசம் வளர வைங்க. எப்படின்னா வளர்க்கணும்.
அது சொல்ற இடத்துல பவுல் சொல்ற, நான் எப்படியாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் கர்ப்பமாய் ஆகிற வரைக்கும் பிறக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண உங்கள்கிட்ட பிரசவ வேதனைப்பட்டேன்றார். ஏன் சொல்றாரு? எப்படியாவது கிறிஸ்து உங்கள என்ன பண்ணோம், பிறக்கணும், உருவாகணும், அந்த விசுவாசம் வரணும். அதை நம்ம பார்க்கலாம். இங்கே பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தா யோவான் 10:18 கூட படிங்க. இயேசு கிறிஸ்து பெரிய அதிகாரம் பாருங்க. யோவான் 10:18. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அவ்வளவுதான். அவரு பரலோகத்திலே இருந்து தேவன்கிட்ட வேண்டினார். அவர் நான் போய் யார் இதை அனுப்புறான்னா நான் சொல்லிட்டு இவருக்கு தெரியும், இங்கே போனால் இது பலி கொடுக்கணும். ஏற்றுக்கினார், அங்கே ஏற்றுக்கினார். ஆமாண்டவர் எனக்கு போய் என்ன பண்ணுறேன், நான் பலி கொடுக்குறேன். அதெல்லாம் சொல்கிறார். அவர் அங்கேயே அவர் பிளான் பண்ணி வச்சுட்டு விட்டுட்டார். அது சொல்ல நான் கொடுக்கவும் அதை நான் என்ன பண்ணேன் அதை வச்சுனேன். மறுபடியும் எனக்கு தான் என்ன பண்ணுறாரு அவரே அதை ஒன்று எடுத்துக்கொண்டு அதிகாரம். அதை சொல்ல நானே வைக்கிறேன், நானே எடுக்கிறேன். அதே மாதிரி என்னை கூட வரவங்க எல்லாருக்கும் அதே செய்கிறேன்றார். அவர் என்னை விசுவாசித்து வருகிறவங்களுக்கும் மறுத்தாலும் என்ன பண்ணுவேன், மறுபடியும் பிழைக்க வச்சிருவேன்றார். எனக்கு கொடுத்த அதிகாரம் எல்லாருக்கும் கூட செய்கிற அளவுக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். திரும்பி எழுப்புறவர்கள் அந்த அதிகாரத்துக்கு போவாங்க. இங்கே இருக்கிறவங்க அந்த என்ன பண்ண நம்மள எப்பேற்பட்ட அதிகாரத்துக்கு நாம் இருக்கிறோம், மனசு எங்கே வைக்கிறோம், ஒன்றுமே இல்லை. இப்போ நீ எந்த அதிகாரத்துக்கும் மனசு உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய பேச்சு, உன் பார்வை, உன் சிந்தை எதில் வச்சிருக்கிற? அல்பமான 5 வருஷமா அவர் கணக்கில் பார்த்தா ஒரு வருஷம்ன்ற ஒரு 1000 வருஷம் எப்படி இருக்குது அவருக்கு? ஒரு நாள். அப்போ 5 வருஷம் எவ்வளோ நிமிஷம் வரும்? 1000 வருஷம் ஒரு நாள்னா 5 வருஷம் 8 நிமிஷம் வரும் அவர் கணக்கில். 5 நிமிஷம் வரலாமா? அதுவும் அதிகம் தான். நான் சொல்கிறேன், ஒரு வேலை அவர் கணக்கில் 5 நிமிஷம். அவர் அங்கேருந்து என்ன செய்யிருக்காரு, என் பிள்ளையா இருக்கிறான், அந்த 5 நிமிஷத்துக்கு ராஜ்யத்துக்கு ஓடிங்கிறான். என்ன பண்ணேன், வருத்தப்படவே படுறேன். நான் 1000 வருஷம் கொடுக்குறேன்ற கூப்பிட்டு என் மகனுக்கு 1000 வருஷம் வாப்பா என் கூட உட்காந்து சிம்மாசனம் ஆளுகை செய்யுங்கப்பான்னு கூப்பிட்டா ஒன்றும் உதவாத ராஜ்யத்தை போய் பேசின்னு இருக்கிறாங்க. வேதனைப்படுவார பட மாட்டார். இப்போ உலகத்து தெரியாது, யாருக்கும் தெரியாது, அவங்கள பற்றி கவலைப்பட மாட்டார். ஏன்னா தெரியாது, ஒரே வார்த்தை தெரியாது. நமக்கு அந்த பரலோகத்தினுடைய அந்த ஆதாமிலிருந்து முதல் மணி சுஷ்டி எல்லாம் ஏன் மேல் எல்லா தூதர்களிலிருந்து தெரியும், எல்லாரும் பற்றி தெரியும். நமக்கு கடைசியாக இருக்கிற எல்லா மனிதனுக்கு என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது, என்ன ஆகுறாங்களோ எல்லாமே தெரியும். எல்லா விதமான ரட்சிப்பு தெரியும் நமக்கு. அவன் நம்ம மேலே எதுன்னு பண்ண மாட்டாரு. நம்ம பண்ணுற ஒரு தவறும் யாரை பாதிக்கும். என்னப்பா இது இவ்வளோ உன்னத ராஜ்யத்துக்கு அழைச்சிருக்கிறேன், இவன் போய் இந்த ராஜ்யத்தை பற்றியே பேசிக்கிறான், அதே பார்த்துக்கிறான். நாத்திகம் மட்டும் வரான், உட்காரான், பார்க்குறான், மீதி நாள் போகிறான், ஒரு நாள் அந்த பக்கம் போகிறான், ஒரு நாள் எவ்வளோ வேதனையாக இருக்கும். நம்ம சிந்திக்கணும். நாம் சிந்திச்சாதான் இது செய்ய முடியும், செய்ய முடியாது. இது தீர்மானம் பண்ணி ஆகணும். ஐயோ ஒருவேளை நான் தவறான ராஜ்யத்தில் பேசி நான் மன்னிச்சிருப்பேன், இனிமேலாவது உயிர் இருக்கிறவரை உன்னோட சுவாசம் கொடுத்துருக்கிறேன், இனிமேலாவது அந்த ராஜ்யத்துக்கு மட்டும்தான் நான் வேலை செய்வேன். அதுதான் சொல்கிறார் அவர். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் ஏன் சொல்ல முதலாவதுன்னு சொல்லிட்டார். நமக்கு மீதி பற்றி தெரியாது, அவங்கள பற்றி பேசல. நீ என்ன பண்ண, முதலாவது தேவனோட ராஜ்யத்தை நீ என்ன பண்ண, தேடு, வேற எதுவும் தேடாத. அது சொல்ற, நீங்க இந்த உலகத்தின் வேலை அது ஆகாரத்துக்கு மாத்திரம் இல்லை, எந்த ஆகாரத்துக்கு செய்ய சொல்றாரு, நித்திய ஜீவனுக்கு அந்த ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, அவங்க இதுதான் கஷ்டப்படுவாங்க. நாம தான் 2 விதமாக ஆகாரத்துக்கு கஷ்டப்படணும். நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, மனுஷன் ரொட்டீனாலே மாத்திரம் இல்லை, எவ்வளோ வாயிலிருந்து ஒரு வார்த்தையில பேர் பண்ணி சொல்லிட்டாரு இல்லையா குருநாதர். அப்போ நாம் அதை தான் நம்ம ஆலோசனை பண்ணுவோம். 2 இது வச்சுருக்காரு நமக்கு. இந்த அதிகாரம் இல்லைப்பா, இந்த அதிகாரத்தை பற்றி பேசுறதும் நினைக்கிறதும் அதுக்கு போய் செய்யறதுன்னா சப்போர்ட் பண்ணுறது தகுதியே இல்லாது நமக்கு. ஏன்னா அவர் கோவம் வந்துடும். நீ எந்த ராஜ்யத்துக்கு செலக்ட் பண்ணிட்டு எந்த ராஜ்யத்தை வேலை பண்ணிட்டு இருக்கு கேட்பாரு, கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் நம்ம தேவ பிள்ளைங்க பார்க்குற சபையில் இருக்கிறவங்க போயிட்டு அந்த எலெக்ஷன் அப்படி வேலை பண்ணுறது எல்லாம் பண்ணுறது அதெல்லாம். ஏன்னா நீ யாருன்றதை மறந்துட்டேன்றதை சொல்லுவார் நினைப்பார். அவர் நீ யாரு, நீ எவ்வளோ உன்னதமான தேவனுடைய பிள்ளை நீ. அதான் இங்கே பார்க்குறோம், கீழே பார்க்குறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு இருந்ததில் ஒரு வருஷம் படிக்கலாம். தானியேல் 4:17 படித்தேன், ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. நாலாம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில்
தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். 3 வசனம் படிங்க. 4:3. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். அவருடைய ராஜ்யம் எப்பேற்படுத்த நித்திய ராஜ்யம். இங்க எப்பேற்பட கொடுக்கிறாரா? அவர் சித்தமானவனு கொடுக்கிறாரா? இந்த பூமி மீது நல்லா அழகா எழுதுங்க. அந்த லைன் பாருங்க. பூமி மீது இருக்கிற எல்லா ராஜ்யம் சொல்லிடுறாங்க. அந்த லைன் படிங்க. 17 உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் பாருங்க. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. இங்க யார் ஆளுகை செய்யுது? மனுஷன் ராஜ்யத்தில் ஆளுகை யார் செய்யுது? அவர் செய்யறாருங்க. எங்க உன்னதமானவர் பூமியின் ராஜ்யத்தில் மனுஷ ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து. போதும், அவ்வளவுதான். தமக்கு சித்தமானவனுக்கு கொடுத்து. யார் கொடுக்க முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரு? யாரு அவனுக்கு கொடுப்பாரு. பூமியோட ராஜ்யத்துல அவர் ஆளுகை செய்ய. அவர் ஆளுகை செய்யலன்னா இன்னும் எப்படி இருக்கும்? அவர் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண வச்சு இவ்வளோ இருக்குது. இன்னும் கண்ட்ரோல் இல்லைன்னா, அவருடைய அடித்தடி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் இன்னும் தேசம்? அதுதான் நம்ம பார்க்குறோம். 25 வசனம் படிங்க. அங்கே 25 4:25. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் நடத்தும். இது என்ன அது சொல்றாரு? மனுஷராஜ் நீ தெரிஞ்ச ஏன்னா ஒருத்தர் அவர் தெரிஞ்சே கூட என்ன பண்றாரு? அவரு பாவம் பண்ற, அதிசயம் பண்றாரு. அவர் தேவன் கொடுத்த ராஜ்யத்தை எல்லாம் அவரு எல்லாம் பண்ணிட்டா என்னுடைய மகிமையினால் என்னுடைய ஞானத்தில் கட்டணும்னு நினைக்கிறார் அவர். அப்பதான் அவருக்கு என்ன பண்றாரு? போய் என்ன பண்ணேன்? பில்லு மேய்ஞ்சிட்டு மாடு மாதிரி அனுப்பிச்சிடுறாரு. அப்ப சொல்ற நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 வருஷம் என்ன பண்ணு? நீ போய் போ, அவ்வளவுதான். அப்படிதான் சொல்ற. அவர் சொல்றாரு, ஐயோ நான் என் உணர்வு வந்தது, உண்மை அது, சத்தியம் அது, இவர் மட்டும்தான் தேவை. அப்பதான் ஒத்துக்கிறாரு. பூமியின் மேல மனுஷ ராஜ்யத்தில் அவர் சித்தமான செய்யறாரு, ஆளுகை செய்யற அவர் தான். அதுக்குதான் எங்க பார்த்தாலும் நம்ம தாவீது சிங்க யாரோட இது என்ன சொல்றவரு? தேவனே உம்முடைய சிம்மாசனம் அவர். எங்குமே யாரோட சிம்மாசனம் அது? தாவீது உண்மையா இருந்ததால கடைசி வரைக்கும் அவர் பேரை வச்சுட்டாரு இவர். ஆக்சுவலி யாரோட சிம்மாசனம் அது? பாருங்க, எடுத்து தேவனுடைய சிம்மாசனம் தான் போட்டுக்கோங்க. தேவனே உம்முடைய சிம்மாசனம், தேவன் உம்முடைய, அதுதான் தேவனுடைய சிம்மாசனம் தான் அது. ஆனா அது உண்மையா இருந்ததால அதுதான் இவர் தூக்கி என்ன பண்றாரு? உட்கார வச்சு இவருக்கு பேர் கொடுத்தாரு லாஸ்ட் வரைக்கும். தாவீது சிம்மாசனம், தாவீது பட்டணம்னு பேர். ஏன்னா சொல்லுங்க, அவ்வளோ அழகா தேவனுக்கு விருப்பமா இருந்தால. அதுதான் இங்க நான் பாக்குறோம். 1 கொரிந்தியர் 7:4. என்னடா இது? எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்து எங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு அதிகாரம் பாருங்க. இப்போ எல்லா அக்காங்களுக்கு கூட அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. அதான் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 7:4. மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. நம்ம கூட ஒரு அதிகாரம் கொடுத்துக்கிறாரு இல்லையா? நீ என்ன பண்றது? யார் என்ன பண்றது? 2 பேரும் ஒண்ணுதான். அவங்க கடமை செய்யணும். நான் மேல்வாசன் போடுது அப்படின்னு சொல்லுதா? புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அவ்வளவுதான். மனைவி அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். அவ்வளவுதான். இதான் அதிகாரம்ன்றது. ஏதோ அதிகாரம் இருக்குதுன்னு நீ எடுத்து 4 அடி அடிக்கிறது, நான் எடுத்து 4 அடி அடிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா? அது இல்லை. அது எப்படி நடந்தா அடிக்குது இல்லையா? எனக்கு அதிகாரம் கொடுத்துட்டா அடிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அன்பை நடத்துறதுக்கு அதிகாரம். கடமை செய்ய கடவன், கடமை செய்ய கடவுள். அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த அதிகாரத்தையும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சரீரத்துக்கு நானே அதிகாரி, அந்த சரீரத்துக்கு அவங்கள அதிகாரி, ஆப்போசிட் வச்சுக்கிறாரு. அதுதான் எந்த அளவுக்கு வச்சுக்கிறாரு பாருங்க. இது நாம புரிஞ்சுக்கினா தானே, புரிஞ்சுக்கலன்னா ஆகும், சண்டை தான் வரும். அப்போ இது இப்படி போட்டுருக்குதா? மனுஷனுக்கு அப்போ எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. இல்லைன்னு சொன்னா எல்லாருக்கும் 6 அறிவு வச்சுட்டு இருந்தாரு. மிருகங்களை என்ன ஆயிட்டு இருக்காங்க? எல்லாம் மீங்கிட்டு இருக்காரு, சாப்பிட்டுருக்காரு. அதுக்கு என்ன பண்ணாரு? 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு வச்சுட்டாரு. 1 அறிவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் முடிச்சிட்டாரு. நமக்கு என்ன பண்ணிட்டாரு? 6 6 சென்ட் வச்சுட்டாரு இல்லையா? 6 அறிவு வச்சுட்டாரு இல்லையா?
அது நமக்கு என்ன என்ன எல்லாருக்கும் அதிகம் என்ன ஆதாம் என்ன கொடுக்குற அதிகாரம் எல்லாம் சுற்றி பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணினே ஆளுகை செய். அதெல்லாம் உனக்கு பயப்படும், அதெல்லாம் பயப்படுற மாதிரி வச்சுட்டாரு. இவரே சொல்லிட்டாரு எல்லாத்தையும் நீ ஆளுகை செய்ய, ஆண்டு கொள்ளுன்றாரு. அப்படின்னா அதிகாரியை வச்சுட்டாரு, எல்லா ஜீவராசிக்கும் அதிகாரி. இல்லைன்னா அந்தந்த ஜூ பார்க்கில் போய் அவனுக்கு பயப்படுத்தாரு. அன்புக்கு கட்டுப்படுது. என்னது கட்டுப்படுது? போய் ஒரு வருஷம் அவங்க கூட வேலை பண்ணி அது சாப்பாடு வச்சுட்டே வந்தாருன்னா அவர் தான் பார்த்துன்னு. அவர் உள்ளே போயிட்டா கூட ஒன்றும் பண்ணாது. அவரை மீதி பேர் பணம் ஒத்துக்காது, சாப்பிட்டு அடிச்சிடும். ஆனால் அவர் மட்டும் என்ன பண்ணாது? ஏன்? அவர் சாப்பாடு போட்டு வர்ற அன்பு, அது அந்த அன்பு அது என்ன பண்ணிடுது, மாறிடுது. மனித அன்புக்கு போய் இணங்குது அது இல்லையா? எப்பாரு ஒருத்தர் லாஸ்ட் டைம் பார்க்குறோம், 7 வருஷம் இங்கே விட்டுட்டு போயிட்டார். கொண்டாந்து குழந்தைய கண்டார், குட்டியா கொண்டாந்து அதில் ரெடி பண்ணி ஒரு வருஷம் வார்த்தை கொண்டு போய் ஜூவில் கொடுத்துட்டு போயிட்டார். 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் வர்றாரு. அது பெருசாக மறந்துச்சோன்னு நினைக்கிறாரு. அது பார்த்தா ஞாபகம் வச்சுன்னு வந்து அவர் பிடிக்குது, கட்டி பிடிக்குது. ஒரு சிங்கமே 7 வருஷமா ஆச்சு அவர் போய் ஃபாரின் போயிட்டு வர்றாரு. ஆனால் அது என்ன பண்ணல, அந்த அன்புக்கு மறக்கல. அந்த அன்பை, அந்த சுபாவமே மாறி மனித சுபாவம் வந்துச்சு அது பாரு. அப்போ எந்த அளவுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கலன்னு என்ன ஆயிருக்காதுல்ல, தேவன் தான் கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, அந்த மனுஷனுக்கு அவ்வளோ பெரிய அறிவு. அதுதான் அவனை அந்த அதிகாரம் எப்படி யூஸ் பண்ணணும் தான் அந்த தேவனுடைய திட்டத்தின்படி அதை சொல்ல. அவங்க கடமை செய்ய கடமை தான். உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துக்கிறாங்களோ, உங்களுக்கு என்ன பதவி கொடுத்துருக்குறாங்களோ, உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துக்கிறாங்களோ, என்ன நாலேஜ், எந்த டேலண்ட் கொடுத்துக்கிறாங்களோ அது கரெக்டாக யூஸ் பண்ணணும். மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? அப்போ நீ இங்கவே இந்த சின்ன சொல்கிறல இடத்துல கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அப்போ அதிகாரி வைப்பேன். அப்போ அநேகத்தில் அதிகாரி வைக்கிறது கொஞ்சம் இருக்கிற அந்த வாழ்க்கை என்ன பண்ணோம், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும் இல்லையா? கணவனா ஒரு உண்மையாக இருக்கணும், மனைவியாக உண்மையாக இருக்கணும், ஒரு அதிகாரியாக உண்மையாக இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் மரியாதை பழக்கணும், மரியாதை பேசணும், நல்ல பழக்கம் இருக்கணும், நல்ல எல்லாமே அவங்க அப்படி தானே தேவ பிள்ளையா நம்ம சொல்லணும். அதிகாரத்தில் மிஸ்யூஸ் பண்ணிட்டா சொல்லுவாங்க, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை நல்லா அழகாக போவாங்க சார், மீதி நாள் அவங்க பார்க்கறதே வேஸ்ட். ஏன் அப்படி இருக்குது நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கை. அதான் சொல்கிறேன் பார்க்குறப்போ பாருங்க. நீதிமொழிகள் 28:8-2 இன்னும் ஒரு 5-6 வருஷம் முடிச்சிருக்கு. நீதிமொழிகள் 28:2 தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதன் நற்சீர் நீடித்திருக்கும். அதுதான் தேசத்துல என்னத்துக்கு அதிகாரி இருக்கிறாங்கன்னா, என்ன நல்லது பண்றதுக்கு அதிகாரி இருக்கிறாங்க பாருங்க சொல்றாரு. அந்த பாவத்துக்கு தான் அந்த அதிகாரி இருக்கு, பண்றதெல்லாம் அவங்க தான். லாஸ்ட் டைம் சொல்ற ஒரு அதிகாரி ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அது கட்டணத்து மொத்தம் 3.5 கோடி ரூபாய், 7.5 கோடி ரூபாய் இருந்துச்சு. பாருங்க எப்படி 3 ஆகும். இன்னும் ஒரு 50 கிலோ சொல்றாரு அவருக்கு. ஆஸ்திரேலியா என்ன இவ்வளோ சொன்னேன் சார், கம்மி பண்ண மாட்டேங்க. இவர் தான் அப்படின்னு பார்த்தா இவங்க மேலே இருக்கிறவங்க கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவர் கேட்டால் சொல்கிறார், எங்கள் ஆஃபீஸ் கற்றுக் கொடுத்துருப்பாங்க, அவங்க அப்படி தான் பண்ணிக்கிறாங்க. அப்போ எல்லாமே பாதி என்ன வருதுப்பா பாருங்க. அப்போ எவ்வளோ அநியாயம் இல்லையா? பாதிக்கு பாதி, ₹1 ₹2 இல்லை, பாதிக்கு பாதி அதிகமாக. அப்போ என்னத்துக்கு அதிகாரி ரொம்ப அநியாயம். என்ன போய் உட்காந்து அங்கே 5 வருஷம் என்ன பண்ண போகிறாங்க? எல்லா இடத்துலையும் நீங்கள் கணக்கு எடுங்களா. சென்ட்ரலில் இருப்பார், எல்லா மினிஸ்டரும் இங்கே இருப்பார், ஸ்டேட்டில் இருப்பார், எல்லாம் லிங்க் தான். ஒரே வேலை தான், ஒரே வேலைக்கு 10 பேர் இருக்கிறாங்க, 10 மினிஸ்டர் இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைல் தான் வேஸ்ட்டு, அங்கே டிரைவர் தான் வேஸ்ட்டு, வேலைக்காரது வேஸ்ட்டு. அங்கே செய்யுது யாரோ ஒரு சிலர் தான். ஒரே மினிஸ்டரு ஒரே வேலை செய்யறதுக்கு அவர் கூட கேட்டு பார்த்தீங்கன்னா 20-30 பேர் இருக்கிறாங்க. அதில் வேறு ஸ்பெஷலாக IAS ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்க செப்பரேட்டு கவர்மெண்ட், அவங்க கவர்மெண்ட் சேலரி அவங்க சம்மந்தமே இல்லை. ஆனால் அவங்க கூட இருப்பாங்க, அவங்க தான் மொத்த வேலை செய்யுது, எல்லா ஆலோசனை கொடுக்குறது அவங்க தான், அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் இவங்க பேர். அவ்வளோதான். மினிஸ்டருக்கு என்ன வரும், என்ன வரும் சொல்லி அந்த பக்கத்தில் அந்த IAS ஆஃபீஸை வச்சுக்கிட்டு தான் பண்ணுவார் எல்லாமே. அவர் பண்ணி டேலண்ட் கொடுக்கறது தான் இவங்க பேர் வரைக்கிட்ட தான். இவருக்கு போய் எடுத்து கொடுத்து ஃபோட்டோ போட்டு வந்து எடுத்தாங்க. ஸோ பண்ணுறதெல்லாம் அவங்க தான். அதே தான் இப்போ இங்கே பார்க்குறப்போ நம்ம பாருங்கள், தேசத்தின் பாவத்தின் அதிகம் என்ன பண்ண அதே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, என்ன சொல்கிறாரு, புத்தி உள்ள மனுஷனாலே அறிவுள்ள மனுஷனாலோ அதன் நற்சீர் நீடித்திருக்கும். அதுதான் அந்த அறிவுள்ள மனுஷனா, அந்த அறிவுள்ளவனை தான் நம்மளை வச்சிருக்கிறார், நம்மளை அந்த அதிகாரத்தை கூப்பிட்டுருக்காரு. அறிவாளியே இரு, என் பிள்ளையா இரு. ஏசு கிறிஸ்து எப்படி ஞானி, அந்த ஞானியோட நம்மளை போய் வச்சுட்டார். நம்மளும் என்ன ஆயிடுறோம், இப்போ என்ன போகிறோம், நீங்களும் ஞானவான்கள், அவ்வளோதான். அவர் ஞானி, நீங்கள் ஞானவான்கள், நான் அப்போடவே இருக்கிறோம். நம்ம
அவருடைய மனவாட்டியாக இருக்கிறோம், சபையாக இருக்கிறோம். அதுதான் பொருத்தம். அதான் சொல்கிறார் பாருங்க, எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான்மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு எல்லாரும் கூட போராட்டம் இருக்கும். என்னடா இது, இந்த அதிகாரத்தை அந்த அதிகாரத்துக்கு போனால் அந்த அதிகாரம் ஒத்துக்க மாட்டாங்க தான். நம்ம போய் பைபிள் எடுத்து போக முடியாது, பைபிள் பிரசங்கிக்க முடியாது. ஆனாலும் வேகமாக நடந்துக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் மலைக்கு போகிறீங்கன்னு திருப்பதி மலைக்கு போனால் இப்போலாம் பேக் செக் பண்ணுவாங்க. போகிறப்ப செக் பண்ண மாட்டாங்க. நான் போவோம், எடுத்துன்னு போயிட்டு அங்கே பார்க்கில் உட்காந்து எல்லாம் ஃபஸ்ட்டு வருவோம். ஒரு 10-15 வருஷம் முன்னாடி. இப்போ போக முடியாது. போனோடனே செக் பண்ணுறான். என்ன ஈவன் கிறிஸ்டின் தாலி கட்டி மானோட ஒத்துக்கிட்டு. லாஸ்ட் டைம் ஒரு தம்பதிங்க ஏதோ கல்யாணம் பண்ணாங்க, போனாங்க மேலே போயிட்டு அங்கே நின்றுங்கிறாங்க. நாங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், அந்த பாப்பா இப்போ தான் கட்டினாங்க, அடுத்து கைட்டு போதுன்னு நினச்சிங்கிறோம். கையில் வச்சுக்கிறாங்க அந்த பாப்பா. என்ன பண்ணாங்க, அந்த சிறு இருக்கக்கூடாது சொன்னாங்க, கையில் வச்சுட்டு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஐயோ அந்த பாப்பா தெரியாமல் கைட்டு வச்சுன்னு போதுல சொல்லணும் போய் தாலின்னா அதுங்காட்டி எப்போ ஆயிடுக்கு கையில் வச்சுக்கிது தாலி தட்டுன்னு பார்த்தா. ஐயோ என்ன பண்ணிடுச்சு பாரு, அது ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறான், நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், கையில் வச்சுக்கிறது ஆல்ரெடி. அந்த சிலுவை போட்டுங்கிறது ஒத்துக்கலையாமா. அப்போ எந்த அளவுக்கு அதே மீதி எல்லாம் எடுத்து போகிற அளவுக்கு என்ன இருக்குது, பொது நிலையில் பாருங்கள். அப்போ தான் வருத்தமாகிடுச்சு. அப்போ என்ன சிலுவை நாங்கள் போய் என்ன பிரசங்கம் பண்ண போகிறாங்க, உள்ள தானே போட்டுக்கிறாங்க. பைபிள் எடுத்து போனால் பிரசங்கம் பண்ண போகிறலாம் இன்னும் சொல்லலாம். சிலுவை போட்டு ஒன்று தப்பாகி போச்சு உள்ள. இது மலை, இது ஏற்பாடு சட்டம். எப்படி பாரு, இவங்க என்ன எனக்கு கல்யாணம் பண்ணி புதுசாக போய் அங்கே இது பார்க்கு, பீச்சு, வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு வரலான்னு போனால் ஒத்துக்கிறது இல்லைங்க. எவ்வளோ இது பாரு. அப்போ என்ன புரியுது இருந்தேன், அதாவது நீதியான சட்டம் இல்லை. நீங்கள் என்ன சொல்லுது, இப்போ சார் என்ன சொல்லுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான்மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதுதான் நமக்கு போராட்டம் இருக்குது. அதிகாரம் கொடுத்துக்கிறாரு, அந்த அதிகாரத்தை நாம் எப்படி யூஸ் பண்ணணும். இப்போ அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ரஃபாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, நாம் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இது இதுக்கு போகிறது கொஞ்ச நாள் தான், இதுக்கப்புறம் இதான் வாழ்க்கையே நினச்சிருக்கிறாங்க அவங்க. நமக்கு தான் தெரியும் எல்லாமே, இது ஒன்றுமே இல்லை, இந்த அதிகாரம் ஒன்றுமே இல்லை. ஆனால் வரப்போகிற ஒரு அதிகாரம், அந்த அதிகாரம் தெரிஞ்சு கூட ஏன் அப்போ கேட்பார் நம்மளை, ஏன்பா அவ்வளோ தெரியும் நீ ஏன்பா வாழல, கேட்கப்பட கேட்க மாட்டாரா. அதுதான் இப்போ நம்ம சிந்திக்கணும். பாருங்க, எபிரேயர் 10:21 நமக்கு எப்பேற்பட்ட ஒரு அதிகாரி இருக்கார் பாருங்க. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், அதுதான் நமக்கு ஒரு தேவனுடைய வீட்டில் மேலே இருக்கிற ஒரு அதிகாரி நமக்கு இருக்கிறார், நம்ம கட்சிருக்கிறார். சொல்கிறோம் இல்லையா, என்னப்பா எப்படி இருக்குது இன்னைக்கு ஆஃபீஸர், ஐயோ புது ஆஃபீஸர் வந்தார், ரொம்ப நல்ல மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டில் ஒரு ஆள் இருந்தார், எங்களை போட்டு கடிச்சு கொதறினார் இருந்தார். எப்போ வேலை விட்டு ஓடிலான்னு நினச்சிருந்தோம், இந்த ஆள் வந்த அப்புறம் பரவாயில்லை. ஏன்னா அவங்க ஆன்மாவுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு சமாதானம், நிம்மதி. அதானே, அதாங்க சொல்கிறார். நமக்கு தேவனுடைய வீட்டின் மேலே யார் இருக்கிறாரு, மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர். அது மாதிரிலாம் படிங்க. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியார். அதிகாரியான மகா ஆசாரியர், அதிகாரி அவர் பவர் இருக்குது அவருக்கு. ஆசாரியர்னா என்ன பண்ண முடியாது, சாப்பிட்டு அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். இவருக்கு அதிகாரம் வேறு கொடுத்துருக்கிறார். 2 இருக்குது. ஏசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் தீர்ப்பு பண்ணுற அதிகாரம் கொடுத்துக்கிறாரு, யாருக்கு கொடுக்கல தெரியுங்களா. யாருக்குமே தீர்ப்பு பண்ணுற அதிகாரம் முழுவதும் யாருக்கு கொடுத்துட்டாரு, இப்போ ஏசு கிறிஸ்துவை படிச்சுட்டாரு. அப்போ எவ்வளோ பேர் அதிகாரம் தான் தீர்ப்பு பண்ண முடியும். 2 வேலை பண்ணுவார் அவர். எல்லாம் ஆச்சாரியாகவும் இருப்பார், தீர்ப்பதியாக இருப்பார். அதிகாரம் வழி கொடுத்துருக்காரு. அதுதான் நம்ம கையிலும் கொடுத்து பார்த்தா அப்படித்தான். ராஜாக்களும் ஆசாரியர், அதை 2 விஷயம் கொடுக்குறாரு. ராஜானா ஆளுமை, இங்கே ஆசாரியர்னா பலி. அந்த பலி எப்படி இருக்கும், ஏசு கிறிஸ்து பலி மாதிரி இருக்கணும். ஆளுகை எப்படி இருக்கணும், தாவீது சிங்க ராஜ மாதிரி எல்லாமே அப்படி ஜெயிச்சு வர மாதிரி உன்னதமான ஆளுகையாக இருக்கும். அப்போ 2 வேலை பண்ணணும். அதுதான் இங்கே சொல்கிறது. அப்பேற்பட்ட உன்னதமான அதிகாரி நமக்கு கிடச்சிருக்கிறார். என்னோட வீட்டின் மேல் நமக்கு என்ன ஒரு அதிகாரியான ஒரு ஆசிரியர் கிடச்சிருக்கிறாருன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய புண்ணியம். 17:2 யோவான் சுவிசேஷம் 17:2. பிதாவே,
வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. அதுதான் எல்லாருக்கும் அது நித்திய ஜீவன் கொடுக்குற அதிகாரம் யாரு கொடுத்துருக்கிறாரு? இயேசு கொடுத்துருக்காரு. அப்போ நாம் போய் அவருக்கு கூட அவர் கையில் இருந்தா, அவர் கையில் இருந்தா, அவருக்கு அவருடைய மனவாட்டி நமக்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம செலக்ட் ஆகி நமக்கு கொடுப்பாரு இல்லையா? என்ன சொல்ற பழக்க சொல்ற மாதிரி படிக்கிறது. பிதாவே பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. அதிகாரம் நித்திய ஜீவனே கொடுக்கிற நம்ம அந்த அதிகாரம் நாம தேவனோட அதிகாரத்துக்குள்ள போயிட்டா நித்திய ஜீவனை கொடுத்துட்டாரு. நம்ம அதிகாரிக்கிட்ட போனோம் இல்லையா? நிறைய பேர் பார்க்கணும் இல்லையா? எல்லாம் அந்த ஒரு ஏதோ ஒரு ரூல்ஸ் போடுவாங்க, டக்குன்னு எல்லாம் போயிட்டு திடீர்னு ஓட்டர் கார்டு மாற்று, ஆதார் கார்டு மாற்று, ஒரு சில டக்குன்னு மாஸ்டரை மாற்றிட்டு வந்துடுவாங்க. ஒரு சிலர் எல்லாம் தெரியாது அந்த விஷயமே. ஐயோ அது அந்த அந்த முடிஞ்சு போடாமல் போவாங்க. என்ன பண்ண முடியாது? ஃபைன் போடணும், ஆகாதுன்னுவாங்க. ஏன் சொல்லுங்க, எப்போ அந்த ஆஃபர் கிடைக்குது அப்போ போய் என்ன பண்ணலாம்ப்பா? அப்போ தான் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் டைம் கூட இங்கே போட்டாங்க பெனால்ட்டி, அந்த வண்டிகள்லாம் பாதி கட்டினா போதுன்னு. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கட்டிட்டு வந்துட்டாங்க. கடை வாங்கி கூட கட்டிட்டாங்க. என்னென்னா பாதி பணம் மீது இல்லையா? அது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வைப்பாங்க, ஒரு மாதமா இவ்வளோ தான், அவ்வளோதான், அதுக்கப்புறம் இல்லை இல்லையா? அது மாதிரி தான் நமக்கு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நமக்கு நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நித்திய ஜீவன், அவர் அதிகாரத்துக்கு கீழே போயிட்டா அவர் என்ன பண்ண நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்குறாரு. அதுதான் நம்ம கவனிக்கணும். பாருங்கள், கொலோசியர் 1:13. நாம் எந்த அதிகாரத்தில் இருந்தோம், எங்கேருந்து விடுதலை பண்ணார் பாருங்க. இருளில் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி. நம்ம ஒரு அப்போ எந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இருளில் ஒரு அதிகாரத்தில் இருந்து சாத்தானுடைய கையில் இருந்தோன்னு அர்த்தம். இருள் அதிகாரம் யாரு? இருளுக்கு யார் அதிகாரி? அவன் தானே. அந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ணார்? தேவனே விடுதலையாக்கி. பாரு என்ன சொல்றாரு, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ எந்த எப்பேற்பட்ட ராஜ்யத்துக்கு நம்ம என்ன படிக்கிறோம்? அந்த அதிகாரத்துக்கு என்ன படிக்கிறது? உட்படுத்தினார். நாம தவறான அதிகாரத்தில் இருந்தோம், பாவ அதிகாரத்தில் இருந்தோம், சாபமான அதிகாரத்தில் இருந்தோம், பாதாளத்து அதிகாரத்தில் இருந்தோம். ஆனா நம்ம என்ன பண்ண, அங்க என்ன பண்ற? தேவனே விடுதலையாக்கி அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியல, உட்படுத்திட்டாரு. அந்த அதிகாரத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆனா நாம அந்த அதிகாரத்தை நின்றுட்டு இருக்கிறோமா? அந்த அதிகாரத்தை பத்தி பேசுறோமா? அந்த அதிகாரத்தை பத்தி ஆலோசனை பண்றோமா? அந்த அதிகாரத்தை பத்தி தியானம் பண்றோமா? அந்த அதிகாரத்தினோட வாழ்றோமா? நம்ம எங்க போனாலும் எந்த அதிகாரத்துக்கு வாழ்றோம்? எந்த அதிகாரம்? இங்க இருக்கிறது அது ஒரு என்ன சொல்றேன், இந்த சட்டத்தை நம்ம கை கொண்டோம் போடுறதுல என்ன அவ்வளவுதான். ஆனா மீதி நம்ம எப்பவுமே எந்த அதிகாரத்தோட நம்ம உடன்பாடு இருக்கணும்? உடன்படிக்கை எங்க பண்ணிருக்கிறோம்? எந்த அதிகாரத்துக்கு உடன்படிக்கை பண்ணலாமோ தீர்மானம் எங்க பண்ணோம்? இந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு பண்ணோமா? பரலோகத்தின் கவர்மெண்ட் தான் தீர்மானம் பண்ணேன். ஆண்டவரே உன் குமாரனை போல் நான் என்ன பண்றேன்? வாழ்றேன், மகிழ்படுத்துறேன், உன் கீழ்படிந்து வாழ்றதான்னு ஒத்துக்கொண்டோம் இல்லையா? அப்ப அந்த அதிகாரத்துக்கு தான் நம்மளுடைய தலை சாய்க்க வேண்டும். அதை பத்தி தான் நம்ம ஆலோசனை இருக்கணும். இந்த அதிகாரத்தை பத்தி பிரேயர் பண்ணலாம், ஆண்டவன் சித்தம். ஆண்டவரே இதை மாற்றி போடுன்னு வேண்டதுக்கு நமக்கு நம்ம கருத்து இல்லை, அது மாதிரி விருப்பம் இல்லை. உன் சித்தம். எனக்கு தீர்மானம் பண்ணப்பட்ட ராஜ்யம் இது, அவர் தான் ஆளுகை செய்கிறார் போட்டுச்சாங்க. நீ நான் என்ன பண்ணா? உன் சித்தம், உன் சித்தம் நடத்துங்க. உன் சித்தத்துக்கு தான் நான் அடிமை. அவ்வளோதான். இன்னொரு வசனம் படிச்சு முடிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 2:26. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். நீ நானும் முடிவு பறிந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அதிகாரத்தை நிலைத்திருந்து வாழ்ந்து இறந்துட்டா உன்னை எழுப்பி என்ன பண்றாங்க? உனக்கு என்ன பண்றா? ஜாதிகள் மேல என்ன பண்ற? உனக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. ஆளுமை செய்ய சொல்லி அதிகாரம் கிடைக்க போகுது. எவ்வளவு வருஷம்? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1000 வருஷம். அப்ப நம்மளுடைய சிந்தையில் அதுதான் இருக்கணும். வேற எந்த அதிகாரத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஒரே ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு மட்டும்தான் கவலை. அவர் எதை பத்தி யார் கவலைப்பட்டார்?
ஏசு எதை பற்றி கவலைப்படுறாரு? அப்போஸ்தலர் பவுல் எதை பற்றி கவலைப்படுறாரு? அதுதான் அவருடைய தான் தேவனே அதை சொல்றாரு. எப்படி நான் அவருடைய மரித்தவருடைய அந்த உயிர்த்தது என்ன பண்ண எப்படின்னா நான் என்ன பண்ணுவான் பங்கு அடைய வேண்டும். அதுதான் அவருடைய ஆசை தான். அந்த ராஜ்யத்தில் தான் அந்த அதிகாரத்தில் தான் நான் போகணும். இங்கே இவ்வளோ அதிகாரம் வந்து இதை பார்த்துட்டாரு. இது ஒன்றுமே இல்லாத அதிகாரம் தெரிஞ்சு போச்சு. அதுதான் இந்த வசனத்தை பாருங்க, மறுபடியும் படிங்க. என்ன சொல்றாரு? ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவர் பெற்றுக்கிறாரா? பிதாவினிடத்தில் அவர் பெற்றாரு. அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றார். அவர் சபைக்கு கொடுக்க போறாரு. அப்போ நம்ம பெற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கிறோமா? இப்போ எல்லாருக்கும் ஒரு இடத்துல எங்கே ஜெயிக்கிறாங்க அவங்களுக்கு தான் அங்கே கொண்டு போய் மேலே உட்கார இது கிடைக்கும் இல்லையா? கேபினெட்டில் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் உட்கார முடியாது. இங்கே போய் ஜெயிக்கலாம் என்ன பண்ண முடியாது. அது வேறு கோட்டாவில் போட்டு இது எடுக்கிறாங்க. ஆனால் ரூல்ஸ் பிரகாரம் ஜெயிக்கிறவங்க தான் அங்கே என்ன இருக்குது, அங்கே அக்கு இருக்குது. நாம் இங்கே ஒன்றுமே பண்ணாமல் இங்கே ஒன்றுமே எந்த காரியம் பண்ணாமல் ஜெயிக்காமல் போய் உட்காந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் என்ன போயிடும், வேஸ்ட் ஆகிடும். அதை நம்ம என்ன சொல்ற ஜெயம் கொண்டு என்ன சொல்ற முடிவு குறைந்தும் நிலை திருப்பவனே சொல்லிட்டார். அப்போ ஒரே ஒரு தாட் தான் நமக்கு. எந்த அதிகாரத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், எந்த அதிகாரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், எந்த அதிகாரத்தை நான் பேசுகிறேன், எந்த அதிகாரத்துக்காண்டி நான் கீழ்ப்படிந்து வாழறேன். அதான் சொல்கிறார் ஒரு இடத்துல சொல்கிறார், நீங்கள் இந்த உலக மனிதர் பேசுகிற சட்டத்துக்கே பயப்படுறீங்களா? தேவனுடைய சட்டம் நம்மகிட்ட வந்துருக்கு. இதெல்லாம் மனிதர்கள் நியமிக்க சட்டத்திட்டம் தாங்க. ஆனால் தேவனுடைய சட்டத்திட்டம் அது எவ்வளோ உன்னதமான விஷயம் இருக்குது. அதுதான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம தெரியாதுங்களா? அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா எந்த அது இந்த ஃபர்ஸ்ட் வசனம் படிச்சிடுங்க. நீதிமொழிகள் 8:15. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். அவ்வளவுதான். என்னாலே அவரால் தான் எல்லாம் நடக்குது. எல்லாம் நடக்கிறது எல்லாமே அவரால் தான். அவருடைய அனுமதி இல்லாம ஒண்ணு கூட நடக்காதீங்க, நடக்க ஆகாது. அவர் தானே சிருஷ்டி பண்ணி நம்மளை வச்சுது. எல்லா மனித ஆத்மாக்களும் அவருடைய உயிர் தானே. அவர் சித்தம் நடக்கணும். அதனால் நாம் என்ன பண்ணுறோம், எதையா நம்ம போட்டு இந்த ராஜ்யத்தை பற்றி தலைமையில் போட்டுக்கணும். நம்ம அதை பற்றி பேசுறது, அதை பற்றி நினைக்கிறது, அதை பற்றி திங்க் பண்ணுறது அது ஒன்றுமே இல்லாததுக்கு இவ்வளோ கண்ணம் போடணும். நம்ம ஏன் உன்னதமானது எல்லாமே இருக்கக்கூடிய பரிபூர்ணமான ராஜ்யத்தினுடைய அதிகாரிகளா பிள்ளைகளா ஒரு அதிபதிகளை நம்மளை ஏற்படுத்தி அழைச்சிருக்கிறாரு. அப்போ அதைத்தான் நம்ம எப்பவும் என்ன பண்ணோம். என்னவோ நான் ஜெபம் பண்ணுறப்ப எனக்கு கொடுத்தாரு. இதை வசனம் வந்துச்சு, ஒரு வருஷம் வந்துச்சு. எனக்கு அப்படியே குத்தி கொலை பண்ணிச்சு. என்னப்பா இது, இந்த அதிகாரம் இப்படி? ஆமாம், அந்த அதிகாரம் என்னடா இருக்குது, இது பாருன்றார். என்ன இருக்குது அந்த அதிகாரம்? நான் தானே எல்லாம் பண்ணேன். அதனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் என்ன பண்ணக்கூடாது, உலக அதிகாரத்துக்கு பற்றி நாம் அதை பற்றி நம்ம எதுவும் திங்க் பண்ணி வருத்தப்படக்கூடாது. தேவனுடைய அதிகாரத்துக்கு நம்ம அழைச்சிருக்கிறார். அந்த அதிகாரத்தை மட்டும் நம்ம விசுவாசித்து வாழ்ந்து அவருடைய சொன்னபடி ஜெயிச்சு நின்று அந்த ஆசீர்வாதம் பெரும்படியாக தேவன் தாமே நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வாராக. கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்பும் கிருபையும் பரிசுத்தமும் நீடிய பொறுமையும் மீது தேவன் பரிசுத்தப்படுவதற்காக அப்பா சர்வமையான யாவை தேவனே, யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத ஒளி வாழ செய்கிறவரும் எப்பொழுதும் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற எங்கள் பரிசுத்தப்படுவதற்காக இந்த நாமத்திற்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தேவனே, கொடான கோடி நன்றி அப்பா. தேவனே, நாங்கள் உயிருடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் உங்களுடைய சித்த கிருபையப்பா. நன்றி தேவனே. இந்த தேவனே, உங்களுடைய பரலோக ராஜ்யத்தின் அழைப்பை குறித்தப்பா எங்களுக்கு போதித்திருக்கிறப்பா. அந்த உன்னதமான அழைப்பை அப்பா நாங்கள் வெறுமனை விட்டு விடாமல் அப்பா இந்த உலகத்துக்கு ஒத்தவனே நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்பட்டு உமக்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகளாக வாழ தேவனை கிருபை செய்வோம்ப்பா. அப்பா நாங்கள் வார்த்தையினாலும் கடமை தவறினாலும் உமக்கு விருதமாக அப்பா
பாவம் செய்திருக்கிறோம் அப்பா. ஒரு சியாக மன்னித்து தேவனே உடைய வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யணும்ப்பா. தேவனே இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க நாமப்பா. அதை நாங்கள் அப்பா மரணம் தொடர்ந்தும் அந்த வழியில் நடக்க எங்களுக்கு பலத்தையும் ஆயும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம் அப்பா. இதோ பேசிய தாசரை தேவனே உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவரை மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி மன்றாடுகிறோம் அப்பா. தேவனே கூடியிருக்கிற எங்கள் அனைவரும் தேவனே உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அனைவரின் தேவைகளையும் ஜெபங்களையும் அப்பா கேட்டு தேவனே உங்களுடைய சித்தப்படி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறோம் அப்பா. துதிகன மகிமை புகழ் எல்லாவற்றையும் இந்த நாமத்திற்கு செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் உங்களுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனம் பிரஸ்தம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பரிசுத்தப்படுவதாக,